ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் பிரபஞ்சநாதன் பேசுகின்றேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற பாடம் வெட்டவெளி தத்துவம். அதாவது நம்முடைய சனாதன தர்மத்தில் தோன்றிய சாஸ்திரம், வேதம் இரண்டு பிரிவுகளாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் முதல் பிரிவை கர்மகாண்டம் என்றும் இரண்டாம் பிரிவை ஞானகாண்டம் என்றும் நாம் பிரித்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதிலே கூறப்பட்டிருக்கின்ற கர்மகாண்டத்திலே சாதனைகளை பற்றி விரிவாக பேசப்படுகின்றது. அதாவது ஒரு மனிதன் தன் சுயத்தை அறிவதற்கு தேவையான சாதனைகள் பற்றி அங்கு பேசப்படுகின்றது. இரண்டாவது பகுதியாகிய ஞானகாண்டத்திலே அவ்வாறு சாதனைகள் மூலமாக அடைந்த ஞானத்தை வைத்துக்கொண்டு நாம் எப்படி ஆனந்தமாக வாழ்வது, அதை அறிந்து கொண்டதினாலே பிறவா பெருநிலையை எப்படி பெற்றிருக்கின்றோம் போன்ற பெரும்பாலான விஷயங்களை ஞானகாண்டத்திலே நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. இவ்வாறு இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்ட இந்த வேதம் ஞானகாண்டத்தின் மகா வாக்கியமாக பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா என்று கூறுகின்றது. அதாவது இறைவன் மட்டுமே உண்மை, இந்த உலகம் இருப்பது போல இருக்கின்றது என்றுதான் கூறுகின்றதே தவிர பொய் அல்லது இல்லை என்று கூறுவதே கிடையாது. வேதம் பிரம்மம் சத்தியம் ஜகத் அசத்தியம் என்று கூறவே கிடையாது. உலகம் இருப்பது போல இருக்கின்றது என்றுதான் மித்யா என்று கூறுகின்றது. அதாவது காணல் நீரானது எப்படி காட்சிக்கு புலனாகின்றது, ஆனால் அனுபவத்தில் அது பயன்பாட்டிற்கு கிடையாது. அது ஒரு தோற்ற மாயை. அதன் அடிப்படையிலே தான் வேதமும் இந்த பிரபஞ்சம் மித்யா, தோற்ற மாயை என்று எடுத்துரைக்கின்றது. சரி, காணல் நீர் நம்முடைய பார்வைக்கு தோற்றத்திற்கு தெரிகின்றது, காட்சியாகின்றது. அது நம் அனுபவத்திற்கு பயன்பாட்டில் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ள முடிகின்றது. ஆனால் இந்த உலகமோ அப்படி இல்லையே. சாஸ்திரம் கூறுவதற்கு முற்றிலும் முரணாக, அதாவது எதிராக, தலைகீழாக பிரம்மம் சத்தியம் என்ற நிலைப்பாட்டிலே அந்த உண்மையான இறைவனை தெரியவில்லை. ஜகத் மித்யா என்ற கூற்றுப்படி இந்த உலகம் இருப்பது போல இருக்கின்றது என்று சொன்னாலும் அது அனுபவத்திற்கு நன்றாக இருக்கிறது. தினம் தினம் நாம் அந்த உலகத்திலே தானே அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது இது எப்படி என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே என்ற ஏகப்பட்ட சந்தேகங்கள் எல்லோருக்கும் எழுவது இயல்புதான். அதை பற்றித்தான் இன்று நாம் விரிவாக விளங்கிக் கொள்ள இருக்கின்றோம். ஆகவே அன்பானவர்களே, தயவு செய்து இந்த பாடத்தை சற்று பொறுமையாகவும் அமைதியாகவும் ஒருங்கிணைந்த மனநிலையிலே கேட்டு தெளிவு பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். எல்லையில்லா இந்த பிரம்மாண்டம், இந்த பிரபஞ்சம் அகண்ட வெட்ட வெளியில்தான், சுத்த வெளியில்தான்
மிதக்கிக் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட அகண்ட இந்த பிரம்மாண்டத்திலே இந்த பிரபஞ்சம் இருப்பது எப்படி? இந்த வெட்டவெளி உண்மையில் என்ன, அதனுடைய தன்மை என்ன என்பதெல்லாம் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த வெட்டவெளி என்பதை சாஸ்திரம் பிரம்மம் என்று அழைக்கின்றது. பிரம்மம் என்றால் அது எப்படிப்பட்டது என்பதை பற்றிய ஒரு தெளிவையும் நமக்கு கொடுத்து விடுகின்றது. அதாவது பிரம்மம் என்பது நிர்குணம், நிரஞ்சனம், நிர்மலம், நிரீசம் என்று பலவாறாக அழைக்கின்றது. அதாவது குணங்களற்றது, மலங்களற்றது என்று எடுத்துரைக்கின்றது. அந்த வெட்டவெளிக்கு எந்த ஒரு குணமும் இல்லை, எந்த ஒரு மனமும் கூட இல்லை. அதற்கு மலங்கள் இருக்கின்றதா என்றால் மலங்களும் இல்லை. மலங்கள் என்பது ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்கள். குணங்கள் என்பது என்ன? சத்துவ குணம், ரஜோகுணம், தமோகுணம் போன்ற குணங்கள். இவ்வாறு குணங்கள், மலங்கள் என்ற எதுவுமே அற்ற, ஒன்றுமே இல்லாத ஒன்றைத்தான் பிரம்மம் என்று சாஸ்திரம் கூறுகின்றது. இவ்வாறு கூறியதை வைத்துக்கொண்ட புத்த மதம் பிரம்மத்தை சூன்யம் என்று விட்டது. சூன்யம் என்றால் ஒன்றுமே இல்லை, அங்கு பூஜ்யம்தான், வெறும் ஒன்றுமற்றது, அவ்வளவுதான். அதை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒன்றுமற்றது என்பதுதான் சூன்யம். அப்படி பார்த்தால் இந்த வெட்டவெளி ஒன்றுமே அற்றதா? அப்படிப்பட்ட ஒன்றுமற்ற, ஒன்றுக்குமே உதவ முடியாத ஒரு வெட்டவெளி எப்படி இருக்கின்றது? அசைவற்று இருக்கின்றது, எதனோடும் தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்கின்றது, அசங்கன், எதனோடும் சங்கமிக்காதது. சரி, அப்போ எதனோடும் சங்கமிக்காத இந்த வெட்டவெளி உண்மையில் எப்படித்தான் இருக்கிறது? எப்படி அதை நான் அறிந்து கொள்வேன்? எந்த வகையிலே அதை பற்றி விரிவாக என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கேட்க துடிக்கின்றது. எது? நம்முடைய மனம். புத்த மதம் ஒன்றுமற்ற வெட்டவெளியை சூன்யம் என்று சுலபமாக சொல்லிவிட்டாலும் கூட அதை வெட்டவெளி என்று சொன்னவன் யார் என்று தன்னைத்தானே விசாரித்து அறிய மறந்துவிட்டது. ஆனால் நம்முடைய சனாதன தர்மத்தில் தோன்றிய சாஸ்திரமோ அப்படி அல்ல. அகண்ட பிரம்மாண்டமான இந்த வெட்டவெளியை ஒன்றுமற்றது, சூன்யம், நிர்மலம், நிர்குணம் என்றெல்லாம் வர்ணிக்கின்றதே, தெரிந்து கொள்கின்றதே. அவ்வாறு தெரிந்து கொண்டவன் யார் என்று பார் என்று கேட்கின்றது. அப்பொழுதுதான் நமக்கும் புரிய வருகின்றது. அட ஆமாம், இந்த வெட்டவெளி ஆராய்ச்சியை மேற்கொள்கின்றவன் யார்? நான் அல்லவா? இந்த அகண்ட பிரம்மாண்டத்தை பற்றிய ஒரு அறிவை அடைய ஆசைப்படுபவன் நான் அல்லவா? அப்படிப்பட்ட நான் யார் என்ற சந்தேகம் எழுகின்றது. அப்படி யார் ஒருவனுக்கு இந்த அகண்ட பிரம்மாண்டத்தை பற்றிய ஒரு மெய்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் அறிந்து கொள்ள ஆர்வத்துடன் முன் வருகின்றானோ அவனை முமுட்சு என்று சாஸ்திரம் அழைக்கின்றது. அப்படிப்பட்ட முமுட்சுவுக்கு மட்டும்தான் இந்த உண்மை வெட்ட வெளிச்சமாக்கப்படுகின்றது. அவன் தன் மனதிலே இந்த உண்மைகளை பற்றி உணர்ந்து கொள்கின்றான். உயர் ஞானத்தில் திளைந்த ஞானியாகவும் மாறிவிடுகின்றான். அப்படிப்பட்ட ஞானி மட்டுமே அந்த அகண்ட பிரம்மாண்டத்தை அறிந்து கொண்டவனாதலால்
அவனுக்கு பிறப்பு இறப்பு என்ற இருமைகளற்ற ஏகத்துவம் உண்டாகி என்றென்றும் எல்லையில்லா அந்த அகண்டத்துடன் இரண்டறக் கலந்து விடுகின்றான். அவனே இறைவன் என்று எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றான். அவன் பிறப்பதுமில்லை, இறப்பதுமில்லை. எங்கும் எப்பொழுதும் எல்லையில்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றான். அவனைத்தான் இருப்பு என்கின்றது விஞ்ஞானம். தட் இஸ் கால்டு எக்ஸிஸ்டன்ஸ் என்கின்றது. ஆக அந்த அகண்ட சச்சிதானந்த சுரூபத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். சச்சிதானந்த சுரூபம் என்கின்றது சாஸ்திரம். சத் என்றால் இருப்பு, சித்தென்றால் அறிவு, ஆனந்தம் என்பது எல்லோருக்கும் தெரிந்ததினாலே அறிவின் இருப்பு ஒன்று மட்டுமே அந்த ஆனந்தத்தை கொடுக்க முடியும். அதுவே சச்சிதானந்தம் என்று சாஸ்திரம் நமக்கு அந்த பிரம்மத்தை, வெட்டவெளியை, இறைவனை அறிவு என்று அழகாக எடுத்துரைக்கின்றது. இந்த அறிவு என்று அது ஏற்றுக்கொள்வதனால் மட்டும்தான் இன்று வரை சனாதன தர்மம் இருக்கின்றது. ஆனால் அதை அறியாத அகம்பாவம் கொண்ட அநேக மதங்களும் சமயங்களும் வந்து இருந்த இடம் தெரியாமல் இல்லாமலும் போய்விட்டன. இன்னும் சில புதிய மதங்களும் சமயங்களும் தோன்றிக் கொண்டுதான் இருக்கின்றன. இவைகளெல்லாம் மனித மனதின் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களின் அடிப்படையிலே தான் இருக்கின்றன. சரி, அப்படிப்பட்ட அந்த பிரம்மாண்டமான பரபிரம்மமாகிய பரவெளி, சுத்த வெளி எப்படி இருக்கின்றது? அறிவாக இருக்கின்றது. அந்த அறிவு எப்படிப்பட்டது? அகண்ட அறிவாக இருக்கின்றது. எல்லை இல்லாதது, இன்ஃபினிட்டி என்கின்றது விஞ்ஞானம். அதற்கு ஒரு லிமிட்டேஷனே கிடையாது. அன்லிமிட்டெட், எல்லையற்றது. அப்படிப்பட்ட ஒரு அகண்ட பிரம்மாண்டமான பரவெளி அறிவாக இருக்கின்றது. ஆனால் அந்த வெட்டவெளி எதனுடனும் சங்கமிக்காமல், தொடர்பு கொள்ளாமல் தனித்து தன்னில் தானாய் இருக்கிறது. அது அறிவாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வெட்டவெளியிலே இந்த பிரபஞ்சம் மிதக்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த பிரபஞ்சத்திலே கோடானு கோடி கோள்கள், சூரியன்கள், நட்சத்திரங்கள் என ஏராளமான உடல்கள் தோற்றத்திலே காணப்படுகின்றன. அந்த தோற்ற உடல்களிலே பூமி என்ற ஒரு உடலும் இருக்கிறது. அந்த பூமி என்ற உடலுக்குள்ளே ஏகப்பட்ட உடல்களாக தாவரங்கள், புழு பூச்சிகள், பறவைகள், மிருகங்கள், மனிதர்கள் என ஏகப்பட்ட உடல்கள் காணப்படுகின்றன. இந்த பூமியிலே இவ்வாறு சில உடல்களிலே நாமெல்லாம் இருப்பது போல மற்ற சில கிரகங்களிலும் பல வகையான உடல்கள் காணப்படுகின்றன. ஒவ்வொரு விதமான அறிவாற்றலுடன் அவைகளும் இருக்கின்றன. அவைகளை எல்லாம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றது விஞ்ஞானம். ஆனால் சனாதன தர்மத்தில் தோன்றிய மெய்ஞானம் இந்த விஷயத்தை வெட்ட வெளிச்சமாக்கி விடுகின்றது. அது எப்படி என்றால், எல்லையில்லா இந்த பிரபஞ்சத்திலே பூமி பந்திலே தோன்றிய உயிரினங்களிலே படைக்கப்பட்டவைகள் எல்லாமே அறிவுக்கு உட்பட்டுத்தான் இங்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதை எடுத்து கூறுகின்றது. எப்படிப்பட்ட அறிவு? தாவரங்கள் ஒரு அறிவாகவும், புழு பூச்சிகள் இரு அறிவாகவும், ஓணான், பல்லி போன்றவைகள் 3 அறிவாகவும், பறவைகள் 4 அறிவாகவும், மிருகங்கள் 5 அறிவாகவும்,
மனிதன் 6 அறிவாகவும் படைக்கப்பட்டிருக்கின்றான் என்று எடுத்து கூறுகிறது. இங்கே நன்கு புரிந்து கொள்ள வேண்டும், எல்லையில்லா அந்த பிரம்மாண்டத்தை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த வெட்டவெளியோ ஒரு அறிவு சுரூபம் என்று பார்த்தோம். அதை பற்றிய தன்மை என்ன என்பதை தெரிந்து கொள்ள ஆசைப்பட்ட பொழுது அது குணங்களற்றது, மலங்களற்றது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தவர்கள் அதை அறிவு என்று அற்புதமாக எடுத்து கூறிய நம்முடைய சனாதன தர்மத்தின் விளக்கம் அனுபவத்திற்கு வருகின்றது. எப்படி வருகிறது? ஒரு அறிவு தாவரத்திலிருந்து 6 அறிவு மனிதன் வரை அறிவுக்கு உட்பட்டு இந்த பிரபஞ்சத்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதை கவனிக்கின்ற பொழுது ஒரு அறிவு கொண்ட தாவரம் தன்னை யார் என்று ஒரு நாளும் அறிந்து கொள்ள முடியாது. அவ்வாறே 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு என்ற மிருகங்கள் வரை எதுவுமே தன்னை யார் என்று அறிந்து கொள்ளக்கூடிய அதி அற்புத அறிவை பெற்றிருக்கவில்லை. ஏதோ தன்னுடைய வாழ்வாதாரத்தை வைத்துக்கொண்டு சில காலங்கள் அந்த உடலோடு இருப்பதற்கான அறிவை மட்டுமே அவைகள் கொண்டிருக்கின்றன. ஆனால் மனிதன் மட்டும்தான் நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய 6ஆம் அறிவாகிய பகுத்தறிவு என்ற பேரறிவை தன்னுள் பிரகாசிக்கச் செய்கின்றான். இந்த அறிவை எவன் ஒருவன் விரிவாக காண்கின்றானோ அவனே எல்லையில்லா அந்த பரபிரம்மத்தை தன்னில் தானாய் அனுபவமாக்கிக் கொள்கின்றான். ஏனென்றால் அந்த அறிவு இவனுள் பிரகாசிக்கின்றது. இவனும் அந்த அறிவும் வேறு வேறு அல்ல. அது எப்படி என்றால், இப்பொழுது கடல் இருக்கின்றது. கடலுக்குள்ளே நாம் எடுத்துக்கொண்டு சில பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு சென்று கடல் தண்ணியிலே மூழ்கடிக்கின்றோம். குடத்தை மூழ்கடிக்கின்றோம், ஒரு டம்ளரை மூழ்கடிக்கின்றோம், ஒரு சொம்பை மூழ்கடிக்கின்றோம். விதவிதமான வடிவங்களில் வடிவமைக்கப்பட்ட பாத்திரங்களை எல்லாம் கொண்டு சென்று கடல் நீரிலே முழுக வைத்து பார்க்கின்றோம். இவ்வாறு முழுக வைத்து அந்த கடல் நீரை கவனிக்கும் பொழுது பாத்திரங்களின் வடிவத்திற்கேற்ற மாதிரி கடல் நீர் மாறி இருந்தாலும் கூட அந்த மொத்த கடல் நீரும் அந்த பாத்திரங்களுக்குள்ளே தான் இருக்கிறது. அதில் எந்த சந்தேகமும் நமக்கு இல்லை. அந்த பாத்திரங்களுக்குள் இருக்கிற கடல் நீர் வேறு, வெளியே இருக்கிற கடல் நீர் வேறு என்று பிரித்து பார்க்க முடியுமா என்ன? ஆனால் அந்த கடல் நீரை பிரிப்பது இந்த பாத்திரத்தினுடைய உருவம் என்பது நமக்கு புரிய வருகிறது. அந்த உருவங்கள் கூட மாறுபடுகின்றது. டம்ளர் வடிவத்தில் இருக்கின்றது, குடம் வடிவத்தில் இருக்கின்றது, சொம்பு வடிவத்தில் இருக்கின்றது. இவ்வாறு இந்த உருவங்கள் மாறுவது எப்படி நடந்தது? நாம் உருவாக்கிய அந்த வடிவங்கள் தான் அந்த நீரை அவ்வாறு விதவிதமாக பிரித்து காட்டுகிறது. அந்த பிரிவினையை உண்டாக்கியது எது? இந்த மனித அறிவு, மனித மனம். இல்லாவிட்டால் அந்த கடல் நீர் முழுமையாக அப்படியே தான் இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் அதனுள் கொண்டு போய் சில வடிவங்களை புகுத்தி அதை பிரித்து பார்த்து ஆனந்தப்படுகின்றோம். இது போன்றுதான் எல்லையில்லா இந்த அகண்ட பிரம்மாண்டமான பேரறிவாகிய பரவெளி, சுத்தவெளி இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த பரவெளிக்குள்ளே விதவிதமான உடல்கள் உண்டாகிவிட்டது. சூரியன் போன்ற ஒரு உடல், நட்சத்திரம் போன்ற ஒரு உடல், பூமி போன்ற ஒரு உடல், மரங்கள் போன்ற ஒரு உடல், பூச்சி போன்ற ஒரு உடல், மிருகங்கள், பறவைகள், மனிதன் என்று விதவிதமான உடல்கள் உண்டாகிவிட்டன. ஆனால் இந்த விதவிதமான உடல்கள் எப்படி இருக்கின்றன? அசைவற்றும் அசைந்து கொண்டும் இருக்கின்றன. ஜடப்பொருள்களாகிய மலைகளும் இருக்கின்றன. அசையாத உயிருள்ள மரங்களும் இருக்கின்றன. அனைத்தையும் செய்யக்கூடிய அறிவாக மனிதனும் இங்கு இருக்கின்றான். இப்பொழுது சற்று நன்கு சிந்தித்து பாருங்கள்.
இந்த உடல்கள் தான் விதவிதமாக இருக்கின்றனே தவிர இந்த உடலுக்குள்ளே ஒன்று இருக்கிறதே, அது எது? எல்லையில்லாத வெட்டவெளி. ஆம், எல்லையில்லாத வெட்டவெளிக்குள்ளே நாம் இந்த உடல்களை வைத்துக்கொண்டு அந்த உடலுக்குள் இருக்கின்ற வெளியை மறந்துவிட்டோம். எப்படி கடல் நீரிலே கொண்டு போய் பாத்திரங்களை எல்லாம் புகுத்திவிட்டு ஒரே கடல் நீரை தனித்து ஒவ்வொரு பாத்திரத்துக்குள்ளும் பார்த்து கொண்டிருக்கிறோம், சில நேரங்களில் அதையும் மறந்து விடுகின்றோமோ, அதுபோல எல்லையில்லாத அகண்ட பரவெளியாகிய சுத்த வெளி ஒவ்வொரு உடலுக்குள்ளும் ஊடுருவி இருக்கின்றது. அது எங்கும் எதிலும் நிறைந்திருக்கின்றது, எல்லை இல்லாமல் இருக்கின்றது என்பதைத்தான் எடுத்து கூறுகின்றது நம்முடைய சனாதன தர்மத்திலே தோன்றிய சாஸ்திரம். பிரம்மம் சத்தியம் என்கின்றது, ஜகத் மித்தியா என்கின்றது. இந்த தோற்றத்திலே வருகின்ற இந்த மாயா உடல்கள் எல்லாம் மித்தியா என்கின்றது. அதாவது இருப்பது போல இருக்கின்றது, ஆனால் உண்மையில் இல்லை என்று எடுத்துரைக்கின்றது. எப்படி நாம் தான் அனுபவத்தில் பார்க்கின்றோமே என்றால், எல்லா உடல்களுமே தன்னை யார் என்று அறிந்து கொள்ளக்கூடிய அனுபவம் அற்றதாக இருப்பதினாலே அவைகள் இதை பற்றி ஆராய்ச்சியும் செய்யப்போவதில்லை. அவைகள் வருகின்றன, போகின்றன. ஆனால் மனிதன் மட்டுமே அதீத அறிவு பொருந்தியவனாக, எல்லையில்லா அந்த அகண்ட அறிவோடு அருகில் இருப்பவனாக இருப்பதினாலே அதை தன்னுள் ஆனந்தமாக அனுபவிக்கக்கூடியவனாக இருக்கின்றவனாதலாலே அவனால் மட்டும் தான் தன்னை யார் என்று விசாரித்து தன்னை அறிந்து கொள்ள முடிகின்றது. மற்ற எந்த மிருகங்களுக்கோ பறவைகளுக்கோ புழு பூச்சிகளுக்கோ மரங்களுக்கோ இந்த வாய்ப்பு கொடுக்கப்படவே இல்லை என்பதனால்தான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்கின்றது நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாம். இதைத்தான் மகா ஞானிகளும் இந்த பிரபஞ்சத்திலே தோன்றி எடுத்து கூறிக்கொண்டே இருந்தார்கள். யாரும் கேட்க தயாராக இல்லை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி அற்றவர்களாகத்தான் இருந்திருக்கின்றார்கள் பெரும்பாலானவர்கள். ஏன் என்றால், அந்த அகண்ட அறிவு பிரகாசிக்கக்கூடிய உடல்களாகிய உபாதிகள் எல்லாமே அதை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதியற்றவைகளாகத்தான் பெரும்பாலும் இருக்கின்றன. அதாவது ஒரு மரத்திற்கு தன்னை யார் என்று புரிந்து கொள்ள முடியாது, ஒரு மிருகத்துக்கு தன்னை யார் என்று புரிந்து கொள்ள முடியாது. மனிதர்களும் அவ்வாறு தான் பெரும்பாலும் இருக்கின்றார்கள், தன்னை யார் என்று புரிந்து கொள்ள முடியாமல் தான் இருக்கின்றார்கள். எவன் ஒருவன் தன் சுயத்தை விசாரித்து அறிந்து கொள்ள ஆர்வம் கொள்கின்றானோ அவன் மட்டுமே தன்னை அந்த அகண்ட வெட்டவெளியாக சுத்த வெளியாக உணர்ந்து கொள்கின்றான். அந்த அறிவாகவே நான் இருக்கிறேன் என்பதையும் அறிந்து கொள்கின்றான். அந்த அறிவை அறிந்து கொள்ளக்கூடிய அறிஞனாகவும் அவன் ஆகிவிடுகின்றான். அவனைத்தான் நாம் ஞானி என்று போற்றுகின்றோம், புகழ்பாடுகின்றோம். இந்த அகண்ட வெட்ட வெளியானது வெளியே பரவெளியாகவும் பர ஆகாசமாகவும் ஒவ்வொரு உடலுக்குள்ளேயும் சிதாகாசமாக இருக்கின்றது. சிதாகாசம் என்றால் அறிவு ஆகாசமாக இருக்கின்றது என்கின்றது சாஸ்திரம். சித் என்றால் அறிவு. அப்படிப்பட்ட அகண்ட அந்த அறிவு இந்த மனித உடல் என்ற உபாதியிலே பிரகாசிப்பதினால் மட்டுமே இவன் மட்டும் தான் தன்னை யார் என்று அறிந்து கொள்ள முடியும். மற்ற ஜீவராசிகள் அறிந்து கொள்ளவே முடியாது. அதன் அடிப்படையிலே இப்பொழுது மீண்டும் இந்த பிரபஞ்சத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்ற விஞ்ஞானி தன்னை அந்த அகண்ட அறிவின் ஒரு அங்கமாக அறிந்து கொள்கின்றான். அப்படிப்பட்டவனுக்குத்தான் அந்த வெட்டவெளி மட்டும்தான் இருக்கிறது. அது அறிவாக இருக்கிறது, அகண்டமாக இருக்கிறது, எல்லை இல்லாமல் இருக்கிறது, எங்கும் நிறைந்திருக்கின்றது, அணுவுக்கு அணுவாகவும் இருக்கின்றது, பிருகத்துக்கு பிருகத்தாக அகண்டமாக பெரிதிலும் பெரிதாக இருக்கின்றது என்று எளிதாக கூற முடிகின்றது. அந்த அறிவை தன்னுள் அனுபவமாக அறிய முடியாத மனதளவிலே ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்ற மனிதன் சூன்யம் என்று கூறிவிடுகின்றான், ஒன்றுமற்றது என்று கூறிவிடுகின்றான். அதை உணர்ந்து கொள்ளக்கூட முடியாமல் தகுதியற்றவனாக ஒற்றை வார்த்தையிலே சூன்யம் என்று எளிதாக கூறிவிடுகின்றான். அதை சூன்யம் என்று கூறக்கூடிய
அந்த அறிவு கூட அதுதான் என்பதை அவன் அறிய மறுக்கின்றான். ஒன்று மட்டும் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கு எதை பற்றிய ஆராய்ச்சியாக இருந்தாலும், எதை பற்றிய எண்ணங்களாக இருந்தாலும், நாம் இருப்பதினால்தான் நமக்கு எல்லாம் தெரிகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட நான் எப்படி இருக்கின்றேன், அந்த அறிவாகவே இருக்கின்றேன் என்பதை அறிந்து கொள்ளக்கூடியவன் மட்டுமே இந்த மனித தேகத்திலே வந்த அறிஞனாக மாறுகின்றான். அவனுக்கு மட்டும்தான் இந்த அகன்ற பிரம்மாண்டமான பரவெளி மட்டும்தான் இருக்கின்றது. அது எல்லை இல்லாமல் எங்கும் ஊடுருவிருக்கின்றது. அதன் மீது இந்த உடல்கள் எல்லாம் பிரபஞ்சமாக ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த பிரபஞ்சம் தோற்றத்தில் ஒரு மாயை என்று ஏற்றுக்கொள்ள முடிகின்றது. இந்த பிரபஞ்சம் எங்கிருந்து வந்தது, இது எப்படி தோன்றியது, இந்த மனங்கள் எல்லாம் எப்படி உண்டாகியது என்ற சந்தேகம் அடுத்தது எழுந்திருக்கின்றது. அதற்கும் இந்த சாஸ்திரம் மிக அழகாக விளக்கம் அளிக்கிறது. அதை எப்படி கூறுகின்றது என்று கேட்டீர்களே என்றால், நம்முடைய அனுபவத்திலே இருக்கின்ற ஒரு சிலந்தி பூச்சியை எடுத்துக்கொள்கிறது. ஒரு சிலந்தி பூச்சியானது ஒரு வலையை பின்னுகிறது. எப்படி? தன் வாயிலிருந்து வருகின்ற உமிழ்நீரிலே எச்சிலிலே கொண்டு ஒரு வலையை வடிவமைக்கின்றது. அவ்வாறு ஒரு பெரிய வலையை வடிவமைத்து அந்த வலையின் மீது ஏறி விளையாடுகிறது. இந்த பக்கம் போகிறது, அந்த பக்கம் போகின்றது. அந்த வலையை தானே படைத்து ஆனந்தமாக அனுபவிக்கிறது. எப்பொழுது அதற்கு அந்த வலை தேவையில்லை என்று நினைக்கின்றதோ அப்பொழுது அந்த சிலந்தி பூச்சியானது அந்த உமிழ்நீரினால் உண்டான அந்த வலையை மீண்டும் தன்னுள் இழுத்து கொள்கின்றது. அங்கு வலை என்பது காணப்படுவதையே கிடையாது, அது தன்னுள் இழுத்து கொள்கிறது. நாம் வேண்டுமானால் அவசரப்பட்டு அதற்கு முன்பாக அந்த வலையை அழித்து விடுகின்றோம். ஆனால் உண்மையில் அந்த வலையை படைத்த சிலந்தி பூச்சியே தன்னுள் அந்த வலையை இழுத்து கொள்கிறது. அப்பொழுது நன்கு கவனித்து பாருங்களேன். இங்கு வெளியிருந்து எந்த புறப்பொருள்களையும் கொண்டு அந்த சிலந்தி பூச்சி அந்த வலையை படைக்கவில்லை. ஏதாவது அதற்கு தேவையான பொருளை வெளியிலிருந்து பெற்றதா? கிடையவே கிடையாது. தன்னுடைய எச்சிலிலிருந்து எடுத்துக்கொண்டு அந்த பிரம்மாண்டமான வலையை படைத்தது. எப்பொழுது தேவையில்லை என்று அதுவே தீர்மானிக்கின்றதோ அப்பொழுது அந்த வலையை தன்னுள்ளே இழுத்துக் கொள்கின்றது. அது போன்றுதான் இந்த அகண்ட அறிவாகிய பரபிரம்மம், வெட்டவெளி, சுத்தவெளி, பரவெளி இந்த பிரபஞ்சத்தை படைத்திருக்கிறது. இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே எல்லையில்லாத உடல்களை எல்லாம் படைத்து வைத்திருக்கின்றது. எப்பொழுது அது தனக்கு தேவையில்லை என்று நினைக்கின்றதோ அப்பொழுது இந்த அகண்ட பிரம்மாண்ட பிரபஞ்சத்தை தன்னுள்ளே இழுத்துக் கொள்கின்றது. அதைத்தான் சாஸ்திரம் மகா பிரளயம் என்கின்றது. ஆனால் அறிவியலோ இந்த அகண்ட பிரம்மாண்டத்தை, பிரபஞ்சத்தை ஆராய்ச்சிகளுக்கு உட்படுத்தி கொண்டு அங்கு கருந்துளை இருக்கிறது, இங்கு செவ்வாய் கிரகம் இருக்கிறது, அங்கு அந்த புது கிரகம் கண்டுபிடிக்கப்பட்டது, இங்கு ஒரு பால்வெளி மண்டலம் இருக்கிறது, அங்கு ஒரு பால்வெளி மண்டலம் இருக்கிறது என்றெல்லாம் ஆராய்ந்து கொண்டிருந்தாலும் கூட நம்முடைய சனாதன தர்மம் எத்தனை பால்வெளி மண்டலங்கள் வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதனுள் எத்தனை விதவிதமான உடல்கள் வேண்டுமானாலும் இருக்கட்டும், இவைகள் எல்லாமே அந்த அகண்ட அறிவின் வெளிப்பாடு. அது மட்டும் தான் இருக்கின்றது. அது எப்பொழுது தனக்கு தேவையில்லையோ அப்பொழுது அதை தன்னுள் இழுத்துக்கொள்ளும். அந்த உடல்களில் போய் நீ சிக்கிக்கொள்ளாதே, அந்த அகண்ட அறிவை உணர்ந்து கொள் என்று உணர்வு மூலமாக நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆக இப்படிப்பட்ட பிரம்மாண்ட அறிவை, பிரபஞ்சத்தை படைத்தது எது? எதனுடனும் சம்பந்தப்படாத அந்த வெட்டவெளி மட்டும்தான் படைத்திருக்கிறது. இந்த அகண்ட பிரம்மாண்ட பிரபஞ்சத்தை தன்னுள் இழுத்துக்கொள்வது எது? அதே வெட்டவெளித்தான் தன்னுள் இழுத்துக்கொள்கிறது. அது எப்படி இழுத்துக்கொள்கிறது, எப்படி வெளியே படைக்கிறது என்பதற்கு உதாரணமாக சிலந்தி பூச்சியை பார்த்து விட்டோம். கண்ணுக்கே தெரியாத ஒரு நூல் போன்ற ஜடமாகிய சிலந்தி வலை வெளியே பின்னப்படுகிறது. எப்பொழுது தனக்கு தேவையில்லை என்று அந்த சிலந்தி பூச்சி நினைக்கின்றதோ அப்பொழுது அந்த வலையை தன்னுள் இழுத்துக்கொள்வது போன்று எதனுடனும் சம்பந்தப்படாத இந்த பரவெளி அகண்ட பிரம்மாண்ட பிரபஞ்சத்தை படைத்து வெளியே விட்டு இருக்கிறது. எப்பொழுது வேண்டாம் என்று நினைக்கிறதோ அப்பொழுது தன்னுள் இழுத்துக்கொள்கிறது. அவ்வளவுதான். அந்த பிரபஞ்சம்
வந்து போவது தானே தவிர உண்மையில் அது இல்லை. அதனால்தான் அது தோற்ற மாயை, மித்தியா என்று நம்முடைய தர்மம் சாஸ்திரத்தின் வாயிலாக எடுத்து கூறுகிறது. ஆகவே அன்பர்களே, அறிந்து கொள்ளுங்கள். அகண்ட அறிவை தன்னுள்ளே உணர்ந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அதற்காக கொடுக்கப்பட்ட உபாதியாகியது தான் இந்த மனித உடல். இந்த மனித உடலை கொண்டு மட்டும்தான் மகத்தான இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டு தன்னைத்தானே விசாரித்து தன் சுயத்தை அறிந்து கொள்ள முடியுமே தவிர வேறு எந்த உடல்களின் வாயிலாகவும் இந்த விசாரணையை ஒருவன் மேற்கொள்ள முடியுமா? யோசித்து பாருங்கள். ஆனால் அவ்வாறு கிடைத்த இந்த உன்னத உடலை வைத்துக்கொண்டு தன்னை அறிந்து தன்மயமாவதை விடுத்து தேவையற்ற அனாவசியமான காரியங்களை எல்லாம் நாம் செய்து கொண்டிருப்பது எப்படி இருக்கிறது தெரியுமா? கடல் நீரிலே செருகப்பட்ட ஒவ்வொரு பாத்திரங்களும் அந்த குறிப்பிட்ட வடிவத்திற்குள் இருக்கின்ற நீரை மட்டும்தான் நான் என்று நினைத்து கொள்வது போன்றும், அந்த நீர் என்னுடைய நீர், என்னால் படைக்கப்பட்ட அடுத்த நீர் என்றெல்லாம் டம்ளரையும் ஒரு சொம்பையும் பார்த்து கூறிக்கொண்டிருக்கின்றதே தவிர அகண்ட பிரம்மாண்டத்தை அறிந்து கொள்ளக்கூடிய சக்தியற்றதாக இருக்கின்றது போன்றுதான் அறிவற்ற மானிடர்களின் இன்றைய செயல்களும் எண்ணங்களும் இருக்கின்றன. ஆகவே ஒன்றை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். இந்த மனித மனமே அந்த அகண்ட அறிவின் பிரகாசம்தான். எல்லையில்லாத அந்த அறிவு இந்த உடல் என்ற உபாதியின் வாயிலாக, மனித உடல் என்ற உபாதியின் வாயிலாக மனமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த மனமே அறிவு, அந்த அறிவே மனம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஏன் சிலருடைய மனம் சிறுமை பொருந்தியதாக இருக்கிறது என்று கேட்டீர்களே, ஆனால் அவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்கள் அவ்வாறு இருக்கிறது. தவறான விஷயங்களை தன்னுள்ளே சிறு வயதிலிருந்தே ஏற்றி வைத்துக்கொண்டு அதுதான் சரி என்ற அகங்காரத்திலே ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அதுதான் சரி என்பது போல புரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். புரிதல் இல்லாமலே இருக்கின்றார்கள். இவர்கள் மனித உருவத்திலே இருக்கின்ற மிருகங்கள் என்றுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு மரத்திற்கோ ஒரு மாட்டிற்கோ இது போன்ற விஷயங்களை எவ்வளவுதான் கூறினாலும் அது புரிந்து கொள்ள முடியாது. அதை புரிந்து உள்வாங்கி அதை வெளிப்படுத்தக்கூடிய அந்த வெட்ட வெளியை அனுபவிக்கக்கூடிய தகுதியற்ற உபாதியாக உடலாகத்தான் அவைகள் இருக்கின்றன. ஆனால் மனித உடலிலே எவன் ஒருவன் தன் மனதை சுத்தம் செய்து கொண்டு அந்த அறிவை பிரகாசிக்கின்றானோ அவனே பேரறிஞன், ஞானி என்று போற்றப்படுகின்றான். அதனால்தான் மன தூய்மையை பற்றி மகான்கள் விரிவாக பேசுகின்றார்கள். மனத்திற்கண் மாசிலனாதல் என்கின்றார் திருவள்ளுவர். மனமிறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே என்கின்றார் தாயுமானவர். இதையெல்லாம் ஏன் அவர்கள் எடுத்து கூறுகின்றார்கள்? மனம் வேண்டாம் என்பதற்காகவா? அல்ல. அந்த மனம்தான் அந்த அகண்ட அறிவு என்பதை அறிந்து கொள்வதற்காக நமக்கு எடுத்து கூறுகின்றார்கள். ஆகவே அன்பர்களே, இருப்பது ஒன்று மட்டும்தான், அது இறைவன் மட்டும்தான். அவனுக்கு பெயர்கள் தான் நம்மால் பலவிதமாக சூட்டப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே ஆரம்பித்து பிரம்மம், சிவம், விஷ்ணு, பிரம்மா, அல்லாஹ், யெகோவா, இயேசு, புத்தர் என்று எப்படி வேண்டுமானாலும் பெயர்களை வைத்துக் கொள்ளலாமே தவிர இந்த பெயர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நாம ரூபங்களுக்கு, பெயர்களுக்கும் உருவங்களுக்கும் அப்பாற்பட்ட உன்னத சக்தியாக, ஒரே சக்தியாக, ஒரே அறிவாக, வெட்ட வெளியாக, சுத்த வெளியாக, சுயம் பிரகாசமாக இருப்பது எதுவோ அதுவே இறைவன், அதுவே நான். ஏனென்றால் அது பிரிக்க முடியாதது. எதனுள்ளும் தனித்து இருப்பதே கிடையாது. தன்னில் தானாக இருக்கிறது. உடல்களால் பிரித்து கொண்டதெல்லாம் மனித மனங்கள் மட்டுமே. எப்படி நாம் இந்தியாவையும் மற்ற நாடுகளையும் ஒரு எல்லைகளால் பிரித்து வைத்து கொண்டு சண்டை போட்டு கொண்டிருக்கின்றோமோ அது போன்றுதான் ஒருவருக்கு ஒருவர் இங்கு சண்டை போட்டு கொண்டிருக்கின்றோமே தவிர, உடல்களால் வேறுபடுத்தி பார்த்து கொண்டிருக்கின்றோமே தவிர, எவன் ஒருவன்
இந்த உண்மையை விசாரித்து உணர்ந்து கொள்கின்றானோ அவன் தன்னில் தானாய் அந்த அகண்ட வெளியை, சச்சிதானந்தத்தை அனுபவித்து ஆனந்தம் அடைகின்றான். எல்லையில்லா பேரானந்தத்தில் இருந்து கொண்டிருக்கின்றான். அவன் இறப்பதும் இல்லை, பிறப்பதும் இல்லை. அவன் வருவதும் இல்லை, போவதும் இல்லை. இதைத்தான் பல்வேறு மகான்கள் பலவாறாக எடுத்து கூறியும் யாருக்குமே புரிவதும் இல்லை. அழகாக பாடுகின்றார் ரமண மகரிஷி. ராப்பகலில்லா வெட்ட வெளிதன்னில் விளையாடலாம் வா அருணாச்சலா. மனதை கூப்பிடுகின்றார். அருணாச்சலா என்கின்ற மனதை கூப்பிடுகின்றார். ராப்பகலில்லா வெட்ட வெளிதன்னில் விளையாடலாம். நாம் எல்லாம் ஒன்றுதானப்பா, அந்த வெட்ட வெளியாகத்தான் இருக்கிறோம், வா விளையாடலாம் என்கின்றார். ஆனால் நாமோ அகங்காரத்திலே, ஆணவத்திலே, இது என்னுடைய இறைவன், என்னுடைய மதம், ஆகவே நமச்சிவாயதான் முக்கியம், சிவம்தாம் சிறப்பு, ஓம் நமோ நாராயணா என்பது வேறு ஒரு இறைவனுடைய பெயர், நமச்சிவாயா என்பது என்னுடைய இறைவனின் பெயர், அதை வணங்க மாட்டேன், அதை இதரை வணங்க மாட்டேன் என்றெல்லாம் எல்லையில்லாத விஷயங்களை உள்வாங்கிக் கொண்டு அகம்பாவத்திலே, ஆணவத்திலே தவறான விஷயங்களை ஏற்றி வைத்து கொண்டு ஏமாந்து போய்கொண்டிருக்கின்றோம். மதங்களிலும் சமயங்களிலும் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே பகவத்கீதையும் அழகாக இதை கூறுகிறது. எத்தனையோ கோடியில் ஒருவன் மட்டுமே என்னை அடைகிறான் என்கிறது. முயற்சி செய்கின்ற சாதகர்களில் எவனோ ஒருவன் மட்டும் தான் என்னை அடைகிறான் என்பதை எவ்வளவு தெள்ளத் தெளிவாக ஞானிகள் கூறிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். ஆகவே அந்த எத்தனையோ கோடியில் ஒருவனாக நீங்களும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கு நான் எடுத்து கூறி, எல்லையில்லா அந்த அகண்ட வெளியாகத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த உடல் அல்ல, மனமல்ல, பஞ்ச கோஷங்களும் அல்ல. அதாவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கின்ற அந்த கரணமாகிய அந்த உள்ளே இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும், புறத்திலே நாம் காண்கின்ற புலன்களும் எல்லாமே இந்த உடல்கள் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உடலோ அந்த அகண்ட வெளியின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வெளியோ எதனுள்ளும் தொடர்பு கொள்ளாமல் இருக்கின்றது. ஆக எப்பொழுதும் எங்கும் எதிலும் எல்லையில்லாமல் நிறைந்திருக்கின்ற அந்த சுத்த வெளி மட்டும்தான் சத்தியம், பிரம்மம் சத்தியம். இவ்வாறு ஏற்றி வைக்கப்பட்டவைகள் எல்லாம் மித்தியா, இருப்பது போல இருக்கின்றது, ஆனால் உண்மையில் அவைகள் இல்லை என்று புரிந்து கொள்ளுங்கள். இவைகளெல்லாம் வந்து போகின்றவைகள். என்றும் நிலையாக இருப்பது வெட்டவெளி மட்டும்தான், பரவெளி மட்டும்தான், பரபிரம்மம் மட்டும்தான் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.